டேரக்டர்ஸ் எல்லாம் ஆக்டர்ஸாக மாறிட்டு இருக்காங்க இப்போ இந்த கடந்த ஒரு 4-5 வருஷத்துல அப்படிங்கும்போது இந்த வரிசையில இந்த டேரக்டரும் ஆக்டரா மாறிட்டார் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இல்ல அது தப்பு இல்ல, அது என்ன தப்பு இருக்கு? தப்பு இல்ல, பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்களா? இல்ல பண்ணல. இது பண்றதுல ஏதாவது பிரச்சனையா? நான் வந்து 6 சாங் வச்சு 6 ஃபைட் வச்சு நான் வந்து ஓப்பனிங் சீன்லாம் வச்சு படம் எடுக்கிறேன்னா கிடையாது. என் கேரக்டருக்கு, என் உடம்புக்கு, என்னோட லுக்குக்கு என்னமோ எனக்கு கதையை சூஸ் பண்ணுங்கிறது எனக்கு தெரியுங்கிறதுல அதை நான் ஒத்துக்கிட்டேன். நடிக்கிறேன். இப்போ வந்து சிம்பு சார் நடிக்க வேண்டிய படத்தை என்ன நடிக்க சொன்னால் நான் நடிக்க முடியும். மாமன் மாதிரி ஒரு பெரிய ஹிட், இப்போ பெரிய பிளாக் பஸ்டர், அவ்வளோ பெரிய கலெக்ஷன் கொடுத்து அப்படிங்கும்போது இந்த பிரசாந்த் பாண்டியராஜோட அடுத்த படம் என்ன பண்ண போறாரு, யார் ஹீரோ பண்ண போறாரு, அந்த ஒரு எதிர்பார்ப்புலாம் இருக்குல்ல, அதெல்லாம் ஃபேஸ் பண்ணிருக்கீங்களா? நிறைய பேர் கேட்டுட்டே இருப்பாங்களே, ப்ரெஷரா இருக்குங்களா, என்ன பண்றீங்க? இதுக்கு நான் நடிக்கிறேங்க, அவங்களும் ஹாப்பி. இல்லை அடுத்தது ஒருத்தனை நீங்கள் காலை பிடிச்சிப்பீங்க, அப்போ வந்து அவர் வந்து உடைப்பாரு. அது எதுக்கு அவர் உடைக்கிறாரு? அதுக்கப்புறம் நீங்கள் காலை எடுத்ததுக்கப்புறம் அவர் வந்து நெட்டிலாம் எடுத்து விடுவாரு. அது என்ன ப்ராசஸ்? அது என்ன பண்ணுவார்? அது இப்படி பிடிச்சி என்னன்னா இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இது வந்து பை ரெக்கார்டு இல்லை, அவங்க என்ன காலை உடைக்கிறாங்கன்னா கேள்விப்பட்டிருக்கேன். நமக்கே தெரியும், அப்பட்டமா தெரியும். இப்போ ஓடி போய் காமன் சொல் வந்து கீழே விழுவுறப்போ கால் உடஞ்சி கீழே விழுந்துட்டாரு அப்படின்னு சொல்லி எழுதுவாங்கன்னு சொல்லுவாங்க. பாத்ரூமில் வலிக்கி விழுந்துட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு செய்கை தான் அது. ஏன்னா ஈரசாக்கை வந்து நினச்சி ஃபுல்லாக சுற்றி சத்தம் கேட்காம இருக்கணும், ரத்தம் வராமல் இருக்கணுங்கிறதுக்காக நல்லா டைட்டாக காலில் சுற்றி ராட் எடுத்து இங்கே நடுவில் அடிப்பாங்க. அடித்தாங்கன்னா இந்த எலும்பு கிராக் ஆகிடும். இந்த கால் விரல் நீங்கள் எப்படி தூக்கி உதறியை விட்டிங்கன்னு வச்சுங்களேன், இந்த எலும்பு இப்படி கிராஸ் ஆகிடும். அப்போது நீங்கள் என்ன ஆப்ரேட் பண்ணி ஃபிட் பண்ணாலும் ஃபிட் பண்ண முடியாது. இதுதான் ப்ராசஸ். இதனால பண்ணுறாங்கிறது கன்ஃபர்ஷன் கிடையாது. படத்தில் ஆரம்பத்தில் நீங்கள் போலீஸ் ஆகும்போது க்ளீன் ஷேவில் இருக்கீங்க, அதுக்கப்புறம் அந்த பிஎட்லாம் வந்திருக்கு. இது எதனால? வாரண்ட் டியூட்டி போகிறப்ப நம்ம எப்படி வேணாலும் இருக்கலாம், ஸ்பெஷல் டீம் போலீஸ்ன்னு தெரியக்கூடாது, நம்மள்ட்ட மாட்டக்கூடாதுங்கிறதுக்காக தான் அந்த அக்யூஸ் தப்பிச்சு போய் எங்கேயோ இருக்கான். அவனை பிடிக்க போகிறப்ப எப்படி போலீஸ் மாதிரியே போயிடும். இப்போ நார்மலான மக்களுக்கு அது தெரியவே தெரியாதுல்ல, எங்க பாரு போலீஸாக இருக்கான் பட் தாடியோடய இருக்கான், இது எப்படி படத்தில் இல்லை ப்ரோ, நீங்கள் அப்படி நினச்சிக்கிறீங்க ப்ரோ. ஆடியன்ஸ் நீங்கள் அவ்வளோ இதுன்னு நினைக்காதீங்க ப்ரோ. ஆடியன்ஸ் பயங்கர இன்டெலெக்சுவலான ஆட்கள் ப்ரோ. அவங்களுக்குலாம் எல்லாம் தெரியாது, 100% தெரியும் அவங்களுக்கு. அதான் தான் அந்த அக்செப்டன்ஸ் சொல்ல வராங்க. மே 29 முதல் ஜூன் 1 வரை ஜேம்ஸ் & கோ ஃபவுண்டேஷன் டே ஃபிளாஷ் சேல். ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம், 20 ரூபாய். வணக்கம் பிரசாந்த் ப்ரோ. வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ப்ரோ, நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ப்ரோ. ஓகே, ஒரு டேரக்டராக உங்களை இன்டர்வியூ எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் ஒரு லீட் ஆக்டர், எப்படி இருக்குது உங்களுக்கு? இந்த பரிமாணம் எப்படி இருக்குது? ஃபஸ்ட்டு எனக்கு எப்படி இருக்குங்கிறத நீங்களாம் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லணும். ஓகே, எனக்கு ஒரு வேலை செய்கிறது தான், ஒரு வேலை சேர்த்து செய்கிறோம் அப்படின்ற ஒரு நினைப்பு தான் இருக்கே தவிர இது பெரிய இது அது அப்படி எதுவுமே எனக்கு தெரியல. எனக்கு வந்து டைரக்ட் பண்ணிட்டு இருந்தோம் சினிமாவில், இன்னொரு வேலை செய்கிறோம். ஓகே, அந்த மாதிரி இந்த வேலை செஞ்சால் எனக்கு சந்தோஷம் தான், அதில் இந்த வேலையை சேர்த்து செய்கிறோங்கிற ஐடியா தான். ஓகே, இப்போ என்னன்னா அந்த ஒரு மாஸ் ஹீரோ அப்படி இப்படிலாம் நம்ம பார்க்கும்போது எடுத்த உடனே ஒரு கேரக்டராக தான் எங்களுக்கு இது த்ரோ அவுட்டாக தெரிஞ்சிச்சு. அந்த ஒரு கோட்டை அப்படின்ற அந்த ஒரு கேரக்டரில் தான் எங்களுக்கு தெரியுது. அப்படிங்கும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களை ஓகே நான் உங்களை லீடாக வச்சு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல யார் சொன்னது? இந்த ஐடியா முதல்ல எங்கே வச்சு? அது இந்த கதையை என்னென்னா ஆரம்பிக்கிறப்ப இந்த கதை ஒரு புது ஆள் நடித்தா தான் நல்லா இருக்குங்கிறத முடிவு பண்ணோம். இந்த கதை எப்படி இருக்குன்னா ஒரு புது ஆள் நடிக்கணும் அப்படிங்கிறத முடிவு. அப்படிங்கிறப்போ எனக்கு கொடுக்கப்பட்ட டைமில் இந்த டைம் டியூரேஷனுக்குள்ள நம்ம இதை எடுத்து ரிலீஸ் பண்ணி ஆகணுங்கிற ஒரு கட்டாயத்தில் தான். ஏன்னா அவங்க கார்பரேட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு கேலண்டர் இருக்கும், இந்த மாதம் இது ரிலீஸ் பண்ண மாதம். ஸோ அப்படிப்பட்ட காலகட்டத்தில் ஒரு புது ஆளை கூப்பிட்டு வந்து அந்த கதையை புரிய வச்சு அவங்க நடிக்க வைக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்போ நம்ம டீமில் இருக்க யாராவது நடிக்க வைக்கலாங்கிறப்போ டேரக்டர் தான் வந்து நீ நடித்தா நல்லாயிருக்கும் இந்த கேரக்டர்னு சொன்னார். சொல்லப்போ நானுமே வந்து இந்த கதையை இன்னொரு கேரக்டர் நடிக்க தான் இருந்தது. ஓகே, ஸோ அதை தான் நடிக்கலாம்னு இருந்தோம். பட் இவர் இதை நடிக்கலாம்னு சொல்லுவோம். சரி ஓகேன்னு சொல்லி ட்ரை பண்ணோம். நல்லா இருக்குன்னு 2 தடவை ஆடிஷன் பண்ணி பார்த்தாரு. ஓகேங்க அப்படியே. ஓகே, விக்னேஷ் நடராஜன்ங்கிறது யார் உங்களோட? நானும் அவனும் ஒன்றா பாண்டாச்சிட்ட ஒர்க் பண்ணோம். ஓகே, ஃப்ரெண்டு அவன். அப்புறம் என்னோட விலங்கில் ஒர்க் பண்ணான், மாமனில் ஒர்க் பண்ணான். ஓகே, என்னோட ஃப்ரெண்டு, நான் க்ளோஸ் ஃப்ரெண்டு, அப்படியே ஒன்றா ஒர்க் பண்ணுறோம். ஓகே, இப்போ நான் இது வரைக்கும் ஒரு 3 எபிசோட்ஸ் பார்த்துட்டேன். எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அடுத்தடுத்து அப்படியே ரொம்ப ஒரு க்யூரியாசிட்டியாக ஒன்று போய்கிட்டே இருக்குது. அப்படிங்கும்போது இப்போ எனக்கு இதில் நிறைய கேள்விகள் என்னென்னா, நிறைய இடங்கள்ல அந்த ஒரு பொலிட்டிக்கலான விஷயங்கள்லாம் அங்கங்கே தூவி விட்ட மாதிரி இருந்துச்சு. அப்போ நான் பார்த்தேன். அதுவும் இல்லாமல் அதை நிறைய பேர் எடுத்து கட் பண்ணி உடனே இன்னைக்கு நாளே போட்டவும் செஞ்சுட்டாங்க. நீங்கள் பார்த்தீங்களா என்னன்னு தெரியல. என்னென்னா ஒரு இதில் வந்துட்டு அக்யூஸ்ட் எங்கே இருப்பான்? பாண்டிச்சேரியில் இருப்பான். சரி அதெல்லாம் இல்லை, அதை பார்த்து நான் அதை எனக்கும் அதுக்கு அது சும்மா கலாய்க்கிறதுக்கு அவங்களா பண்ணிக்கிறத தவிர அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஓகே, அதெல்லாம் வந்து அப்படி ரொம்ப தப்பு. அது அந்த மாதிரி எனக்கு தெரியல. ஃபர்ஸ்ட் அதோட பேக்ரவுண்ட் எதுவுமே எனக்கு தெரியாது. ஓகே, நம்ம பொதுவாக சும்மா அந்த கேரக்டர் வந்து யாரோ ஒரு பேர் சொல்லிக்கணும், அந்த பேரை சொல்லிக்கிட்டே தவிர ஓகே மற்றபடி அதுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. அதுக்கு எந்த சம்மந்தமே இல்லை. பட் ஏதோ ஒரு இது மேட்ச் ஆச்சு. இன்னொரு இடத்துல வந்துட்டு
நான் யார் தெரியுமா டிரைவர் அப்படின்னு, இப்பெல்லாம் டிரைவர் தான் எல்லாத்தையும் முடிவே பண்ணுவான், டிரைவருக்கு தான் எல்லாமே தெரியும் ஆமா, அப்படின்னு சொன்னது, அதுவும் இப்போ வந்து ஒரு பொலிட்டிக்கல் இதுல வந்து அப்படியா? எனக்கு தெரியலையே, சத்தியமா எனக்கு தெரியாது. சரி, ஓகே. இல்ல என்னன்னா இப்போ வந்து ஒரு விஜய் சார் வந்துட்டு அவரோட டிரைவரோட பையனுக்கு தான் வந்து சீட்டு கொடுத்துருக்காரு. சரி, அது ஸோ அந்த நல்ல மாதிரி விஷயம் தானேங்க. நல்ல விஷயம் தான். நான் என்ன சொல்றேன்னா அது மட்டும் இல்லாம ஐயா, நான் இன்னொரு வந்து இடம் பாண்டிச்சேரி தீவிரமான பேர் ஆனந்த். விஜய் ரசிகர் ஐயா, அது அது எல்லாருக்கும் தெரியும். தெரியும். தீவிரமான விஜய் ரசிகர். அதனால வந்து அதுக்கு சம்மந்தம் கிடையாது. இன்னொன்று, அது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம். ஒரு டிரைவர் அவர் சன்னுக்கு வந்து கொடுத்ததுங்கிறது வந்து இது எல்லாரும் செய்ய வேண்டிய வேலை. எல்லாரும் செய்வாங்க, செஞ்சுட்டு இருக்காங்க, செய்ய போகிறாங்க. இது வந்து ரொம்ப இது வந்து என்னென்னா, பொதுவாக வந்து ஒரு டிரைவருக்கு எல்லா சீக்ரெட்ஸும் தெரியும். ஒரு முதலாளியோட எல்லா சீக்ரெட்ஸும் டிரைவருக்கு தெரியும். காரில் உட்காந்து பேசுவாங்க, இவங்க எங்கே போகிறாங்க வராங்க அப்படிங்கிறது எல்லாமே தெரியும். அதனால் எப்பவுமே டிரைவரை மாற்ற மாட்டாங்க. ஓகே, ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுக்குவாங்க. அவங்களுக்கு பயங்கரமாக அந்த மாதிரி தான் ஒரு டிரைவருக்கு பவர் இருக்கும். அப்படி தான் சொன்னிச்சே தவிர, இது பொது புத்தி, இது பொதுவாக ஊர்லேயே சொல்லுவாங்க. அப்படி ஆமாம்மா, அந்த மாதிரி சொல்லப்பட்டதான். இதை நீங்கள் ஏன் இப்படி கனெக்ட் பண்ணுறாங்கிறது எனக்கு தெரியல. ஓகே. ஏன்னா இன்னொரு இடத்தையும் அப்படி கனெக்ட் பண்ணி போட்டுருந்தாங்களா, அதனால நான் அப்படி கேட்டேன். அதுக்கு சம்மந்தமே இல்லை. இப்போ பிரசாந்த் பாண்டியராஜ் அவருக்கு வந்து இப்போ ப்ரூஸ்லி, மாமன்னை தவிர்த்து இந்த விலங்கு, இந்த ஸ்டோரி டிஸ்கஷனாக இருக்கட்டும், இந்த ஸ்டோரி நீங்கள் தானே இது பண்ணது இல்லை? ஆமாம் ஆமாம் ஆமாம், நானும் விக்கி சேர்ந்து எழுதுனேன். ஓகே. இல்லை அந்த கம்ப்ளீட்லி அந்த ஒரு போலீஸாக இருக்கட்டும், அந்த செட்டாக இருக்கட்டும், உள்ளுக்குள்ளே நடக்கிற விஷயங்கள், இது எல்லாமே ரொம்ப தெளிவாக உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு. அப்படிங்கும்போது ஐ மீன் ரியாலிட்டியில் இருக்கிற விஷயங்களை அப்படியே பிரதிபலிக்கிறீங்க. என்ன கனெக்ஷன் உங்களுக்கு? கனெக்ஷன்னா ஒரு கதையை எடுத்து அதில் பயங்கரமாக ஒர்க் பண்ணுறது தான். ஸோ கிரவுண்டடாக போய் R&D ஒர்க் பண்ணுறப்போ நமக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறனால, அந்த போலீஸ் ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிறைய இருக்கிறனால அவங்கள்ட்ட ஈஸியாக போய் அக்சஸ் பண்ணி இது எப்படி பண்ணுவீங்க, அது எப்படி பண்ணுவீங்க. இப்போ இந்த ஸ்டேஷன் நாங்கள் செட்டு போட்டதுக்கப்புறம் ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் கூப்பிட்டு காமிச்சோம். அவர் வந்து இதை செக் பண்ணார், என்னெல்லாம் இருக்குது, கரெக்டாக இருக்கா. ஓ, இதுக்கு பக்கத்தில் இது இருப்பாங்க, இங்கே பேரா பார்ப்பாங்க, இங்கே வந்து எஸ்ஐ இருக்கலாம், இங்கே வந்து ஒரு ஏட்டையாக இருக்கலாம், இங்கே வந்து இந்த ரூம் வச்சுக்கலாம், இங்கே இந்த ரூம் வச்சுக்கலாம், இங்கே லாக்அப் இருக்கலாம், லாக்அப்பா இன்ஸ்பெக்டர் பார்வையில் லாக்அப் இருக்கணும் இப்படின்னு சொல்லி அவர் வந்து ஒரு நாங்கள் பண்ணதான் கரெக்டான்றதை கிராஸ் செக் பண்ண வச்சுக்கோம். ஸோ இந்த மாதிரி நமக்கு ஃப்ரெண்ட்ஸாக நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க. ஏதாவது ஒரு முக்கியமான டாக்குமெண்ட்டை பற்றி எதை பற்றி பேசுகிறப்ப தெரியல அப்படின்னா உடனே ஃபோன் பண்ணி கேட்டு இது கரெக்டாக, இது இப்படி பண்ணால் கரெக்டாக அப்படின்னு நமக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அந்த மாதிரி. இல்லை இப்போது இந்த இதுலேயுமே எனக்கு புதுசாக என்ன இந்த வாரண்ட் டியூட்டி போட்டால் அது ஓபி அடிக்கலாம் அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு ஒரு இதெல்லாம் நான் இதுக்கு முன்னாடி எந்த ஒரு போலீஸ் இதுலையும் நான் பார்த்தல. இப்படி ஒரு டியூட்டி இருக்குது, இந்த டியூட்டியில் எப்படியான ஒர்க் பண்ணணும், அதுக்கு பின்னாடி இவ்வளோ இருக்குது அப்படிங்கும்போது இதுக்கெல்லாம் எவ்வளோ ரிசர்ச். முதல்ல இது ஸ்டோரி இதை தாண்டி R&Dக்கு எவ்வளோ நாள் போச்சு? இது என்னென்ன விலங்குக்கு பண்ண R&D. ஓ, விலங்கு. ஆமாம், நாங்கள் வந்து ஒரு ப்ரூஸ்லிக்கு அப்புறம் ஒரு 4 வருஷம் சும்மா தானே இருந்தோம். அந்த டைமில் பண்ண R&D. ஸோ அதில் பண்ண R&D ஒர்க்கை வச்சு இன்னும் 10 படம் பண்ணலாம் அப்படிங்கிற கண்டென்ட் இருக்குது. ஸோ அப்போ முடிவு பண்ணதான் இந்த கதையை வந்து விக்கி பண்ணட்டும்னு முடிவு பண்ணுறதுக்கு காரணம் வந்து அப்போ தான். ஸோ நான் வந்து விலங்கு பண்ணுறேன், இந்த கதையை வந்து நீ பண்ணுறா அப்படின்னு சொல்லி பண்ணது தான். அப்போ நம்ம எழுதுவோம், அப்புறம் யாராலும் பண்ணிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி எழுதுறது தான். அப்புறம் விக்கி பண்ணுறேன்னா விக்கி பண்ணுறேன்னு. இப்போது நம்ம வந்து R&D பண்ணி வச்சுருக்கோம் நிறையா. இது எல்லாத்தையும் தொகுத்து இது ஒரு படமாக பண்ணலாம், இதை ஒரு தனி படமாக பண்ணிக்கலாம். இதை வந்துட்டு எப்படி செக்ரிகேட் பண்ணுறீங்க நீங்கள்? விலங்குக்கு இப்போ ஒரு கதையை எடுத்துக்கிட்டு இந்த கதை இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, எக்ஸைட்டிங்காக இருக்குது, இந்த கதைக்கு என்ன தேவை அதான் சீன் பண்ண போகிறோம். இன்னொரு கதையில் இருக்க நல்ல சீன் இருக்குங்கிறதுக்காக அதை தூக்கி இதில் ஃபிட் பண்ண முடியாது. ஸோ அப்போ என்ன, அது நல்ல சீன் அது இருக்கட்டும், அதுக்கு ஒரு நல்ல கதை அது இருக்கட்டும், அப்படியே இருக்கட்டும். இதுக்கு என்ன உழைக்கணுமோ அந்த கதைக்கான நேர்மையாக உழைச்சோம்னா அந்த கதை ஒர்க் ஆகும். இப்போ வாரண்ட்டுக்கு என்ன தேவை? இப்போ வாரண்டில் சில சீன்கள் நல்லா இருக்குது, நல்லா இல்லைங்கிறத தாண்டி நிறைய இன்னும் எக்ஸைட்டிங்கான சீன் இருக்குது, அதெல்லாம் தூக்கி வாரண்டில் வைக்க முடியாது. இந்த கதைக்கு எது நேர்மையாக இருக்குமோ அந்த சீன் மட்டும் தான் வைக்கணும். இந்த கான்செப்ட் என்ன, இப்போது ஒரு கொலையை கண்டுபிடிக்கிறதுங்கிறது வந்து ஒரு கான்செப்டால் என்ன கண்டுபிடிக்க முடியுமோ அதான் கண்டுபிடிக்க முடியும். ஒரு கமிஷனர் வந்து பயங்கரமாக ப்ரில்லியன்ஸியாக கான்செப்டில் கமிஷனர் ப்ரில்லியன்ஸ் அந்த இதில் சொல்லலை, ஒரு எஜுகேஷன் லெவல்லையே ஒன்று வச்சுக்கோங்களேன். இதை பற்றின நாலேஜ் அவங்களுக்கு நிறையா இருக்கும். இவங்க படித்த படிப்பறிவுக்கு இவங்களை வச்சு இவங்களுக்கு ஒரு நாலேஜ் இருக்கும். படிப்பறிவோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு இவங்களுக்கு நாலேஜ் இருக்கும். நீ ஒரு பெரிய ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸுக்கு தெரியாதது கூட சாதாரணமான ஒரு 30 வருஷமாக போலீஸ் வேலை செஞ்ச ரிட்டையர் ஆக போகிற ஒரு ஏட்டையாக போய் கேட்டிங்கன்னா தெரியும். சொல்கிறேன் நான் வந்து இவங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு தெரியும் நான் சொல்லலை, பொதுவாக சொல்கிறேன். எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று கேதர் பண்ணணும், இல்லை எஜுகேட்டில் படிச்சிருக்கணும். ஸோ இந்த கான்ஸ்டபிள் பவர்னு ஒன்று இருக்குல்ல, இந்த பவருக்கு என்ன செய்ய முடியுமோ அதான் செய்ய முடியும். ஓகே, அந்த பவருக்கு ஏற்ற வேலை தானே செய்ய முடியும். ஸோ அப்படி இந்த சீனாக வைக்க முடியும், இதுக்கு முன்னாடி இந்த சீனை வைக்க முடியாது. என்னால் நான் போய் ஒரு பெரிய ஆளை போய் இது பண்ண முடியாது, அது ரியாலிட்டியில் என்னவோ அதுதான். ஸோ அந்த மாதிரி அதை டிசைன் பண்ணது தான். ஆனால் இப்போது இதுலேயுமே வந்து ஒரு சீன் இருக்குண்ணே. இப்போது என்னென்னா ஒருத்தனை நீங்கள் காலை பிடிச்சிப்பீங்க, அப்போ வந்து அவர் வந்து உடைப்பார். இப்போது அது எதுக்கு அவர் உடைக்கிறாரு, அதுக்கப்புறம் நீங்கள் காலை எடுத்ததுக்கப்புறம் அவர் வந்து நெட்டிலாம் எடுத்து விடுவார், அது என்ன ப்ராசஸ்? எடுத்துல அது என்ன பண்ணுவார்? அதை இப்படி பிடிச்சி இழுத்து விட்டுவார்.
யாரையுமே நியாயப்படுத்த விரும்பலை. கதை இந்த படம் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் ஓகே ஓகே இது எனக்கு தெரியும். இதை ரிவீல் பண்ணி கொஞ்ச நாள் கழிச்சா வரும்னு நினைக்கிறேன். அதனால் அதை ரிவீல் பண்ணலாம். அதனால தான் நான் பெருசாக எதுவுமே இது பண்ணாம சும்மா இல்லை லைட்டா பரவாயில்ல. அது என்னன்னா அக்யூஸ்டோட இப்போ ஒரு திருட இருக்கான்னு வச்சுக்கோங்க. அந்த திருடன் போய் ஒரு வீட்டில் ஏறி குதிச்சு திருடுறான். ஒரு நாள் போய் திருடுவான், அவனுக்கு பிடிச்சி போடும். 2.5 வருஷமோ 3 வருஷமோ அதிகபட்ச தண்டனை ஒரு திருட்டு கேஸ். ஓகேவா? அவன் நீங்கள் 10 ரூபா போனாலும் 10 ரூபா வந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கான். அவனை எங்களால் திருத்தவே முடியல அவங்களால. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இது வந்து பை ரெக்கார்டு இல்லை, அவங்க என்ன காலை உடைக்கிறாங்கன்னா கேள்விப்பட்டிருக்கேன். நமக்கே தெரியும், அப்பட்டமா தெரியும். இப்போ ஓடி போய் காமன் சொல் வந்து கீழே விழுவுறப்போ கால் உடஞ்சி கீழே விழுந்துட்டாரு அப்படின்னு சொல்லி எழுதுவாங்கன்னு சொல்லுவாங்க. பாத்ரூமில் வலிக்கி விழுந்துட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரியான ஒரு செய்கை தான் அது. ஏன்னா ஈரசாக்கை வந்து நினச்சி ஃபுல்லாக சுற்றி சத்தம் கேட்காம இருக்கணும், ரத்தம் வராமல் இருக்கணுங்கிறதுக்காக நல்லா டைட்டாக காலில் சுற்றி ராட் எடுத்து இங்கே நடுவில் அடிப்பாங்க. அடித்தாங்கன்னா இந்த எலும்பு கிராக் ஆகிடும். கிராக் ஆகிடுச்சுன்னா இப்போ இப்படி இருக்க எலும்பு கிராக் ஆச்சுன்னா இப்படி ஆகும். இந்த கால் விரல் நீங்கள் இப்படி தூக்கியோ உதறியோ விட்டிங்கன்னு வச்சுங்களேன், இந்த எலும்பு இப்படி கிராஸ் ஆகிக்கும். அப்போது நீங்கள் என்ன ஆப்ரேட் பண்ணி ஃபிட் பண்ணாலும் ஃபிட் பண்ண முடியாது. இதுக்கப்புறம் உங்களால் சரி பண்ணாலும் ஸ்பீடாக ஓட முடியாது, பெரிய காம்பவுண்ட் சரி ஏற முடியாது. இதுதான் ப்ராசஸ். புரியுதா? புரியுது. அதான் அவங்க பண்ணுறாங்க. ஓகே, இதனால தான் பண்ணுறாங்கங்கிறது கன்ஃபர்ஷன் கிடையாது, பண்ணுறாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன், நான் பார்த்ததில்ல. ஓகே, புரிஞ்சிருச்சுண்ணே. எனக்கு சேஃபாக பண்ணுவோம். ஏன் இப்படி என்ன செய்றீங்க? இல்லை, நான் அதை கேட்டேன். இப்போ நிறைய படங்களில் நான் இது மாதிரி நிறைய விஷயங்களை பார்த்துருக்கேன். ஈவன் அந்த வலிமை படத்தில் கூட வந்துட்டு கையை எப்படி உடச்சி விட்ருவாங்க, கட்டு போட்டு இது பண்ணி விட்ருவாங்க. இந்த மாதிரிலாம் நான் பார்க்குறேன்ல. பட் அது நார்மலாக போயிருச்சு. பட் இதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இவர் ஏதோ காலை பிடிச்சலாம் இது பண்ணி விட்டுட்டு அதை ஏதோ வேலை செய்ய தெரிலன்னா போட அந்த பக்கம் அப்படின்லாம் சொல்லுவார்ல. காலை உடைக்கிறதுல என்ன இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் எனக்கு தோணுச்சா. அதனால தான் மேபி டீட்டெயில்டாக உங்களோட R&Dயில் ஏதாவது சொல்லுவீங்கல்ல, அதுக்காக தான் கேட்டேன். ஆனால் இப்போ இதெல்லாம் இருக்குல்ல, இது எல்லாத்தையுமே நான் ஆடியன்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்குறேன். நீங்கள் நேரடியாக போயிட்டு ஒரு போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட விசாரிப்பீங்க. உங்களுக்கு என்ன மாதிரியான மனநிலைமை இருக்கும்? இப்போ போலீஸ் எல்லாம் நல்லவங்களா, ஏன் இப்படி போலீஸ் இவங்க பண்ணுறாங்க, யார் கெட்டவங்க யார் நல்லவங்க, இந்த மாதிரியான மனநிலைக்குள்ள போவீங்களா? இல்லை, நான் அந்த R&D பற்றி கேட்குறேன். அதனால தான் இதை சொல்கிறேன். நான் பண்ண R&Dயில் எடுக்கப்பட்ட படம் தான் இது. அதான் நீங்கள் இதை ஃபுல்லாக பாருங்கள். அதோட இப்போ நான் என்ன மனநிலை இதை பார்க்குறேங்கிறது ஒரு ஆன்சர் இது ஃபுல்லாக பார்த்து தான் தெரியும். இந்த சீரீஸ் ஃபுல்லாக பார்த்தா பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிடும். கிளைமேக்ஸை நான் என்ன சொல்ல வரேன், என்ன நினைக்கிறேன், என் மனநிலை என்னங்கிறது தெரியும். ஓகே. ஆனால் இப்போ இவ்வளோ இது R&D எல்லாம் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் விலங்காக இருக்கட்டும் இதுவாக இருக்கட்டும் ரெண்டுமே ஒரு வெப் சீரிஸ் டோன்லேயே யோசிச்சிருக்கீங்க. இது ஏன் இப்போ இவ்வளோ இது பண்ணதுக்கப்புறம் இது ஏன் ஒரு மாஸ் கமர்ஷியல் மசாலாவாக ஏதாவது ஒரு திரைக்கான ஒரு படமாக நம்ம எடுக்கலாம் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிருக்கீங்க? கரெக்ட் ப்ரோ. இப்போது கதை தான் ப்ரோ டிசைட் பண்ணணும். ஒரு கதை தான் டிசைட் பண்ணணும், இந்த படம் படமாகணுமா வெப் சீரிஸ் ஆகணுமாங்கிறது. இந்த கதையை இத்தனை மணி நேரத்துக்குள்ளே சொல்லி முடிச்சிட முடியுங்கிறது இருக்கும். ஒரு கதை சின்ன கதையாக இருக்கும், அந்த கதையை சின்னதாக தான் பண்ண முடியும். ஆனால் ஒரு கதை ரொம்ப பெருசாக இருக்கும். இப்போ 4 மணி நேரம் படத்தை வந்து தேட்டரில் போட முடியாது. ஓகே. இந்த கதையை சொல்லணும்னா ஒரு சாதாரண ஒருத்தன் வந்து எப்படி ஒவ்வொரு நாள் போலீஸில் கற்றுக்குறாங்கிறதுக்கு ஒரு படம் எடுக்க போகிறேன். ஓகே. அப்போ அவனுக்கு நிறைய சம்பவங்கள் தேவைப்படுது, நிறைய சீன்கள் தேவைப்படுது. ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு கேஸ்லேருந்து ஒவ்வொன்று அவங்க கற்றுக்குறாங்கிறது தேவைப்படுது. ஸோ இந்த கதையில் டிசைனே சார் ஒரு கதையை நோக்கி கதை கிடையாது. ஓகே. இந்த கதையில் பிட்ஸ் அண்ட் பீசஸ் ஆஃப் சீன்ஸ் தான் இருக்கும், பிட்ஸ் அண்ட் பீசஸ் ஆஃப் கேசஸ் இருக்கும். ஏன்னா நீங்கள் இயல்பாக ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் போனீங்கன்னா ஒரு நாளைக்கு 10 கேஸ் இருக்கும். ஆமாம். நம்ம என்ன பண்ணுவோம், படத்தில் ஒரே ஒரு கேஸை காட்டுவோம், அந்த கேஸையே ரொம்ப நாளாக தேடிட்டு இருக்காரு சுற்றிட்டு 1 2 3 காட்டுவோம்னு வச்சுக்கோங்க. பட் அதெல்லாம் இல்லாமல் நம்ம ஒன்று எக்ஸ்பெரிமெண்ட்டாக பண்ணணும், புதுசாக பண்ணணும், இயல்பாக என்ன நடக்குதோ அதை பண்ணணும். அப்போ வாரண்ட் டியூட்டின்னு ஒருத்தவங்களுக்கு கொடுத்தாங்கன்னா இத்தனை டியூட்டி கொடுத்துருக்காங்க, இத்தனை இது கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த கேஸை ஒவ்வொன்றா அப்படின்னா ஒவ்வொரு கேஸில் போய் ஒவ்வொன்று எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்குவான். கூட பழகிறப்போ ஒன்று எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவான். சும்மா உட்காந்துட்டு ஸ்டேஷனில் நடக்கிறத பார்த்தா ஒன்று கேதர் பண்ணிக்குவான். இப்படின்னு அவனோட கேதர் பண்ணுறான்ல, அவன் போலீஸெல்லாம் எனக்கு கற்றுக்குறான்ல. அப்படி கற்றுக்கிட்டு ஒரு நாள் அவன் போலீஸாக போய் நிற்பான். போலீஸாக நம்ம நினச்சிட்டோன்னு நினைக்கிறப்ப அவன் போலீஸ் ஆகிருக்க மாட்டான். இல்லை நீ இன்னும் போலீஸாக இல்லை அப்படின்னு கிளைமேக்ஸ் தான் அவன் போலீஸ் ஆகும். ஸோ அதுதான் நம்மளோட ஐடியா. ஓகே, புரியுது. அதனால் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி இதை டிசைன் பண்ணதே வந்து இவ்வளோ டியூரேஷன் தேவைப்படுது. ஓகே. அப்போ அதை வெப் சீரிஸ் தான் பண்ணணும். ஓகே. இதுக்கு ஏன் வந்துட்டு இதுக்கு புதுசாக ஒருத்தர் தான் வேணும், நியூ ஃபேஸ் தான் வேணும், எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆர்டிஸ்ட்டுமே வேணும் ஏன் யோசிச்சிங்க? ஒரு ஆர்டிஸ்ட் இருக்கிறப்ப இவன் ஜெயிப்பான், இவன் பண்ண போகிறான், இவன் செய்ய போகிறான் அப்படின்னு ஒரு நோக்கம் இருக்கும், ஒரு இது இருக்கும். இன்னும் நம்மளோட அக்செப்டன்ஸ் இருக்காது. நம்மளுக்கு ஒரு ஹீரோனா ஜெயிக்கணுங்கிற ஒரு அக்செப்டன்ஸ் இருக்கணும், இப்படி தானே மாறணும்னு ஒன்று இருக்கணும். கரெக்டாக தானே? ஆனால் இது அப்படி கிடையாது. இது வந்து நான் என்ன தப்பு பண்ண ஒத்துக்கணும்ல. அப்போ ஒரு புதுமுகம் வந்தால் புதுசாக இதை பண்ணியிருக்காங்கன்னு ஒன்று முயற்சியாக இருக்கும். எந்த ஒரு பிம்பமுமே இருக்காது. இந்த 3 மாதம் எடுக்கணுங்கிறப்போ ஒரு போலீஸாக நான் ரெடி பண்ணும். இப்போ நிறைய ட்விட்டர்லாம் போடுவாங்க, ஹாப்பியாக இருந்துச்சு, நீ வந்து போலீஸாகவே இருக்கே, நீ நம்ம ஊரில் பார்க்குற போலீஸாகவே இருக்க, ஊரில் பார்க்குற போலீஸாகவே இருக்க, நிறையா பேர் கமெண்ட்ஸ் பண்ணுவாங்க. இதுதான் நாங்கள் அச்சீவ் பண்ண நினச்சது.
ஓகே. நம்மள மாதிரி ஒருத்தன், நம்ம கூட இருக்க ஒருத்தன், நம்ம பக்கத்துல இருக்கிற ஒருத்தன், நம்ம சித்தப்பா, நம்ம பெரியப்பா, நம்ம அண்ணன் தம்பி தான் போலீஸ்டா. போலீஸ்ன்றது ஏலியன் கிடையாது. பயங்கரமா மீசை வச்சுக்கிட்டு, இல்ல எனக்கும் அது தோணுச்சு. ஆமா, அப்படியே பயங்கரமா ஆர்ம்ஸ்லாம் வச்சுக்கிட்டு டிப் டாப்பா வந்து நிக்கிறவன் அப்படின்னு அப்படியே போலீஸ் ஹீரோக்கள் போலீஸா நம்ம பார்த்துட்டோம். ஆமா. அப்படிலாம் கிடையாது. அவன் அன்ஃபிட்டா இருப்பான், அவனுக்கு அந்த ட்ரெஸ்ஸே ஒட்டாது, ட்ரெஸ் போட தப்பு வெளியே தெரியும், ஒரு மாதிரி பதக்கன்னு தான் நடந்து வருவான் அப்படின்னு நம்ம டிசைன் பண்றோம்ல கதையில. அதுக்கு தேவைப்படுது. ஓகே. இப்போ அதுக்கு ஒரு புதுமுத்தனை தேடுறப்ப எங்கே போய் தேடி அவனுக்கு நான் புரிய வச்சு அவனுக்கு போலீஸ் எப்படி நிற்கும் நடக்கும், லாங்குவேஜ் என்ன, டயலாக் என்னங்கிறத நான் சொல்லணும்ல. அதுக்கு எனக்கு டைம் ஸ்பேஸ் தேவைப்படுது. பட் அந்த ஸ்பேஸ் வந்து கார்பரேட்டில் ஒர்க் பண்ணுறப்ப கிடைக்காது மீன்ஸ் அவங்க ஒரு டியூரேஷன் வச்சுருப்பாங்க. அந்த டியூரேஷன் என்ன கதை பண்ணுமோ அதை பண்ணணும். அவங்களும் உங்களை கம்பல் பண்ணல, நமக்கு அது வேணும், அவங்களுக்கு நமக்கு வேணும், எல்லாம் கரெக்டாக வரும். படத்தில் ஆரம்பத்தில் நீங்கள் போலீஸ் ஆகும்போது க்ளீன் ஷேவில் இருக்கீங்க, அதுக்கப்புறம் அந்த பிஎட்லாம் வந்திருக்கு. இது எதனால? ஆர்மி டியூட்டி போகிறப்ப நம்ம எப்படி வேணாலும் இருக்கலாம், ஸ்பெஷல் டீம் போலீஸ்ன்னு தெரியக்கூடாது, நம்மள்ட்ட மாட்டக்கூடாதுங்கிறதுக்காக தான் அந்த அக்யூஸ் தப்பிச்சு போய் எங்கேயோ இருக்கான். அவனை பிடிக்க போகிறப்ப நீங்கள் போய் போலீஸ் மாதிரியே போவீங்க. இப்போ நிறைய படங்களை பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே ஒரு தெளிவு இருக்கும், இல்லை பேக்ரவுண்டில் ஏதாவது ஒன்று சொல்கிற மாதிரி இருக்கும். பட் இந்த மாதிரியான போலீஸ் ஸ்டோரிஸில் இந்த மாதிரி எதுவுமே இந்த மாதிரி ஒரு தெளிவு கொடுக்காம அப்படி போகிறது இருக்குல்ல, ஆடியன்ஸ்க்கு எல்லாத்தையும் திணிக்காமல் இருக்கு. இது எதனால பண்ணுறதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இப்போ நான் தெளிவு கொடுக்குறீங்களும் கொடுக்காம இருக்கேன். இல்லை, இது வந்து எனக்கு கொடுக்கல, ஐ மீன் எனக்கு எல்லாத்தையுமே திணிக்காம அப்படி போகிற பக்கம் இப்போ நான் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். அதை இப்போ நார்மலான மக்களுக்கு அது தெரியவே தெரியாதுல்ல, எங்க பாரு போலீஸாக இருக்கான் பட் தாடியோடய இருக்கான், இது எப்படி படத்தில் அப்படின்னு நீங்கள் அப்படி நினச்சிக்கிறீங்க ப்ரோ. ஆடியன்ஸ் நீங்கள் அவ்வளோ இதான் நினைக்காதீங்க ப்ரோ. ஆடியன்ஸ் பயங்கர இன்டெலெக்சுவலான ஆட்கள் ப்ரோ. ஓகே. நீங்கள் ரொம்ப சாதாரணமாக நினைக்கிறீங்க ஆடியன்ஸு. அவங்களுக்குலாம் எல்லாம் தெரியாது, 100% தெரியும் அவங்களுக்கு. அதான் தான் அந்த அக்செப்டன்ஸில் வராங்க. ஓகே. அவங்க பார்த்துருக்காங்க, அவங்க பார்த்துருப்பாங்க, அவங்களுக்கு நீங்கள் எப்படி தெரியாதுன்னு நினைப்பீங்க. ஒரு போலீஸ்காரனா அவன் பேண்ட் சட்டை போட்டு நிற்கிறான், அவன் தாடி வச்ச போலீஸ்காரனா ஆடியன்ஸ் பார்த்துருக்கான். அதான் தான் அந்த அக்செப்டன்ஸில் வரான். இல்லைன்னா என்ன நீங்கள் செஞ்சுருக்கணும். விலங்குலே பாலசரன் எங்கே ட்ரெஸ்ஸு போட்டுருந்தான். ஆமாம், யூனிஃபார்ம் போட்டதே கிடையாது. ஓகேவா, தாடி வச்சு தான் வந்துதான். ஸோ க்ரைம் போலீஸ் இப்படி இருப்பாங்க. ஓகே. எல்லண்டோ போலீஸ் தான் வந்து யூனிஃபார்ம் போட்டு இருப்பாங்க. இப்போ க்ரைம் போலீஸ்க்கு ஒரு இது இருக்குது, ஸ்பெஷல் டீம் இப்படி இருப்பாங்க, இப்போ வாரண்டி பக்கம் இப்படி இருப்பாங்க, இப்படின்னு இருக்குல்ல. இது ஆடியன்ஸுக்கு அறிவெல்லாம் இருக்குது. ஓகே. ஆடியன்ஸ் ரொம்ப ஈஸியாக அதை கடந்துக்குவாங்க. இந்த ஒரு விஷயம் இருக்குல்லண்ணே, இப்போ வந்து ஆடியன்ஸை வந்துட்டு நீங்கள் ஒரு இன்டெலிஜென்ட்டாக பார்க்குறீங்க, ஆடியன்ஸ்க்கு எல்லாமே தெரியும், ஆடியன்ஸை நம்ம எந்த ஒரு இடத்துல இது பண்ணிடக்கூடாதுன்னு எல்லாத்தையும் யோசிக்கிறீங்கல்ல, இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு எங்கே இருந்து வந்தது? ஆடியன்ஸை நீங்கள் ரொம்ப ஒரு இன்டெலிஜென்ட். நான் ரொம்ப ஆடியன்ஸை பார்ப்போம்ல ப்ரோ. என்னையே நீங்கள் ரொம்ப போய் எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா எனக்கு போர் அடிக்கும். ஓகே. அப்போ எனக்கு போர் அடிக்குதுன்னா ஆடியன்ஸ்க்கு ஆட்டோமேட்டிக்காக போர் அடிக்கும். நான் ரொம்ப சாதாரணமான ஆடியன்ஸ் தான் பார்க்குறேன். என்ன நான் எனக்கு ஃபஸ்ட்டு என் படம் பிடிக்கணும், அதுக்கப்புறம் மற்றவங்களுக்கு பிடிக்குமோ பிடிக்காதாங்கிறது நான் முடிவு வருவேன். ஓகே. நான் ரொம்ப சாதாரணமாக படம் பார்ப்பேன். எனக்கு நீங்கள் ஒரு விஷயத்தை ரொம்ப ப்ரீச் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா நீ என்ன முட்டாள் நினச்சி அப்படி எனக்கு கோவம் வரும். அப்போ ஆடியன்ஸுக்கு கோவம் வரும்போது அந்த படம் பிடிக்காம போகும். ஆடியன்ஸை கோவப்படுத்தக்கூடாது, அவருக்கு புரிய வைக்கணும், அவங்களுக்கு தெரியுங்கிறது நம்ம நம்பணும். ஓகேவா? ஆமாம், இதை அவன் நோண்டி பார்த்தானா தெரியும் ப்ரோ. அப்படி மைக் ஆன் பண்ணி இப்படி பேசினா உங்களுக்கு உலகத்துக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் வந்துடும் ப்ரோ. அப்படி இருக்கிறப்போ ஏன் வாரண்ட் டியூட்டினா என்ன அப்படின்னு போட்டோன்னா வந்துடும். நான் என்பிடபிள்யூன்னு போட்டால் வந்துடும். அது ஆட்டோமேட்டிக்காக அது தெரியும். இன்னொன்று நான் அறிவாளி பாரு, இங்கே நான் இது பண்ணியிருக்க மாட்டேன், நான் இப்படி பண்ணியிருக்கேன் பாருன்னு சொல்கிறது நான் வந்து ஒரு அறிவாளித்தனமாக என்ன நான் அறிவாளின்னு காமிச்சிக்கிறதுக்காக பண்ணுறோமோன்னு எனக்கு தோணும். ஓகே. அதனால் நான் அதை குறைச்சிக்குவேன். இப்போ நம்ம ரோட்டில் போகிறோன்னா நம்ம என்ன பண்ணுவோம், எல்லோரும் போட்டுருக்க ட்ரெஸ் மாதிரி நம்ம ட்ரெஸ் போட்டு நடக்கும். நம்ம கொஞ்சம் நம்மளை பார்க்கணுங்கிறத என்ன பண்ணுவோம், ஒரு பயங்கரமாக அட்ராக்டிவாக வேறு ஒரு அது வந்து எப்படி தெரியும், ஆக்கூடாது தெரியும். அந்த மாதிரி தான் சினிமா போகும். என்ன இயல்போ அதை பண்ணுறப்போ நல்லாயிருக்கும். நான் என்னோடய இன்டெலிஜென்ட்டை வந்து நான் காமிக்கணுங்க பாரு, நான் இதெல்லாம் பண்ணியிருக்கேன் பாரு அப்படின்னு நான் காமிக்கணுங்கிறத நான் என்னையை பொறுத்த வரைக்கும் அதை ரொம்ப வந்து இதாக பார்ப்பேன். எனக்கு என்ன எக்ஸைட் ஆச்சோ அது ஆடியன்ஸுக்கு எக்ஸைட்மெண்ட் வரும்னு நினைப்பேன் தவிர எனக்கு தெரியும் உனக்கு தெரியுமான்ற கொஸ்டின்ல வர மாட்டேன். ஓகே. இப்போ இந்த படத்தை இந்த சீரியஸில் எலுமிச்சம்பழம் கொடுக்கறதுக்கு ஒரு ஷார்ட் வச்சுருக்கேன். இது விலங்குலேயும் நான் பண்ணேன், இதை தீரன்லேயும் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இந்த க்ளோஸே நான் திட்டினேன் டேரக்டரை, எதுக்கிட்ட அந்த க்ளோஸ் வச்சேன்? இல்லை மச்சான் அது எனக்கு புதுசாக இருந்துச்சு, அதை நான் வச்சேன். ஸோ அவனோட நோக்கம் என்ன, எனக்கு புதுசாக இருந்துச்சு, இது எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு, அதுவும் ஆடியன்ஸுக்கு இருக்கும் அது தெரியணும்னு அதுக்காக நான் வச்சேன். அது ஓகே, நான் இவ்வளோ தூரம் டீட்டெயில் பண்ணியிருக்கேன் பாரு அப்படின்னு காமிக்கிறேன். இந்த ஷார்ட்டை வைக்கிறேன், நான் வச்சிருக்க விட மாட்டேன். ஓகே. ஸோ நோக்கம் என்னங்கிறது தான் நமக்கு ரொம்ப முக்கியம். புரியுது. இப்போது டேரக்டராக இல்லாமல் ஒரு ஆக்டராக நீங்கள் இது ஒரு பயணிக்கும் போது இந்த ஒரு விஷயத்த நான் வந்து ரொம்ப மெனக்கெட்டேன் இல்லை ஏதாவது ஒன்று பண்ணேன் அப்படிங்கும்போது ஏன்னா இப்போ ஒரு சில ஷார்ட்லலாம் நானே பார்க்குறேன். என்னென்னா நீங்கள் ரொம்ப பதட்டத்தில் இருக்கீங்க, புதுசாக போலீஸ் அப்படிங்கும்போது ஒரு இடத்துல இந்த டாடா சுமோவில் வந்து ஐ மீன் செவர்லெட் காரில் எல்லோரும் போயிருப்பீங்கள்ல, அப்போ அவங்க போயிட்டு எல்லாம் விசாரிச்சுட்டு வருவாங்க, நீங்கள் கடைசியால் வந்து கதவை திறக்கிறதுக்கு உள்பக்கம்லாம் விட்டுட்டு இப்படி திறந்துட்டு பதட்டப்பட்டு இருப்பீங்க. இது இன்டென்ஷனலாக பண்ணதா இல்லை? ஓகே. என்னன்னா கதையா சரி டேரக்டரில் நம்ம பேசிக்காக டேரக்டரில் அப்போ அந்த கேரக்டர் என்ன பண்ணணும் நமக்கு ஆல்ரெடி அந்த கேரக்டரோட அறிவு நமக்கு இருக்கும்ல.
நடிக்கிறவங்க புதுசாக நடிக்கிறவங்கள்ட்ட இந்த கேரக்டர் என்னங்கிறத சொல்கிறதே யார்? ரைட்டரு, டேரக்டர் தான். அப்போ டேரக்டராக நான் இருக்கிறப்போ எனக்கு அந்த ரைட்டர் இருக்கிறப்போ அந்த அறிவு ஆல்ரெடி இருக்குல்ல. அப்போ நான் என்னெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமோ, என்னெல்லாம் இதில் என்ன இது பண்ணிக்க முடியுமோ அதை பண்ணிக்குவேன். ஓகே, புரியுது. இப்போ இதுக்கான ரெஸ்பான்ஸை நீங்கள் எப்படி ரிசீவ் பண்ணிட்டு இருக்கீங்க? இப்போ தேட்டர் வேற, மாமன்ல நீங்கள் கம்ப்ளீட்டாக வேற மாதிரியான ஒரு ரெஸ்பான்ஸ் பார்த்துருப்பீங்க. இப்போ விலங்கு அண்ட் இதோட ரெஸ்பான்ஸ் உங்களுக்கு எப்படி இருக்கு? ஐ மீன் சோஷியல் மீடியா ஓப்பன் பண்ணுங்க ப்ரோ, ட்விட்டர் ஹேஷ்டாக் வாரண்ட்னு போடுங்க ப்ரோ. இப்போ நேற்று 4 எபிசோட் ரிலீஸ் பண்ணோம், இன்னைக்கு 4 எபிசோட். நான் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, ஆனால் எனக்கு திட்டுறாங்க ப்ரோ. எப்போ தான் ரிலீஸ் பண்ணுவேன்? ஸோ எனக்கு வந்து என்ன பெரிய சந்தோஷம்னா, ஆடியன்ஸ் வந்து நம்ம சீரியஸை பார்க்கணும்னு நினைக்கிறது எனக்கு பயங்கர ஹாப்பி. ஓகே. ஸோ அவங்க என்னை திட்டினாலும் சார் நம்ம சீரியஸாக பார்க்கணும்னு ஆசைப்பட்றேன். ஒரு கிரியேட்டருக்கு இதுக்கு மேலே என்ன வேணும்? புரியுது. நான் ஒரு சாதாரண ஆள் ப்ரோ. நான் எங்கள் அப்பா வளையல் கடை வச்சுருக்காரு, நான் ஒரு பிகாம் கிராஜுவேட். நான் போனால் ஒரு பேங்க் வேலைக்கு போயிருப்பேன், இல்லை ஒரு மாதம் ஒரு 40,000 சம்பளம் வாங்குற வேலைக்கு போயிருப்பேன். போயிருந்து நான் பாட்டுக்கு சமைச்சிருப்பேன், வீட்டுக்கு வந்திருப்பேன், சாப்பிட்ருப்பேன். அப்படியே என் வாழ்க்கை வேறு மாதிரி இருந்திருக்கும். ஆனால் நான் ஒரு கிரியேட்டர் ஆகணும், என்னோட கிரியேட்டிவ் இதை பார்த்து எல்லோரும் பாராட்டணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இப்போ நீ நல்லா பண்ணியிருக்க, நல்லா நடிச்சிருக்க, நீ நல்லா வந்து வேலை செஞ்சுருக்க அப்படின்னு நம்மளை பாராட்டுறது தானே எல்லாருக்குமே வேணும். பாராட்டுறது யாருக்கு பிடிக்காது? ஆமாம். அப்படி இருக்கிறப்போ அவ்வளோ பேர் எக்ஸைட் ஆகி பேசுகிறாங்க. அப்புறம் அங்கே தான் அது ஹிட் ஆஃப் ஃப்ளாப்பானு எனக்கு தெரியுது. இன்னும் நம்பர்ஸ் இவ்வளோ பேர் பார்த்துருக்காங்கிறது தெரியும், நம்பர்ஸ். இன்னொன்று நமக்கே தெரியும் ப்ரோ, இதை பார்க்குறப்ப. இப்போ நிறைய பேர் வந்துட்டு இப்போ டேரக்டர்ஸ் எல்லாம் ஆக்டர்ஸாக மாறிட்டு இருக்காங்க இப்போ இந்த கடந்த ஒரு 4-5 வருஷத்துல. அப்படிங்கும்போது நீங்கள் அதை மாறும்போது நீங்கள் அதை பற்றியான விமர்சனங்களை நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்களா? இப்போ இந்த வரிசையில் இந்த டேரக்டரும் ஆக்டராக மாறிட்டார் அப்படின்லாம் சொல்லுவாங்கல்ல. என்ன தப்பு இருக்கு? தப்பு இல்லை, பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்களா? இல்லை பண்ணல. இது பண்ணுறதுல ஏதாவது பிரச்சனையா? நான் வந்து 6 சாங் வச்சு 6 ஃபைட்டு வச்சு நான் வந்து ஓப்பனிங் சீன்லாம் வச்சு படம் எடுக்கிறேன்னா கிடையாது. என் கேரக்டருக்கு, என் உடம்புக்கு, என்னோடய லுக்குக்கு என்னமான கதையை சூஸ் பண்ணுங்கிறது எனக்கு தெரியுங்கிறனால அதை நான் ஒத்துக்கிட்டேனே தவிர, இப்போ வந்து சிம்பு சார் நடிக்க வேண்டிய படத்தை என்னை நடிக்க சொன்னால் எப்படி நடிக்க முடியும்? ஆமாம். ஸோ நான் அந்த ஜோன்குள்ளே வரல. நான் வந்து கதைக்கேற்ற கதாபாத்திரம் வேணும். கிச்சானுக்கு எங்கள் மாமா வந்து ஆட்டோ ஓட்டிட்டு இருந்தார். எங்கள் மாமா தான் தேவை, மாமா தான் பண்ண முடியும். லட்டுக்கு நான் பார்த்தது யார்? என் பையனை தான் நான் பார்த்துருக்கேன், என் பையன் பண்ணுற சேட்டை தான் நான் பார்த்துருக்கேன். எனக்கு ரொம்ப ஈஸி அவனை நடிக்க வைக்கிறது என் கூட இருக்கிறப்போ. அப்போ நான் லட்டு தான் நடிக்க வைக்க முடியும். ஸோ இந்த கதைக்கு நான் எவனோ ஒருத்தர் கூப்பிட்டு வந்து ட்ரெயின் பண்ணி எனக்கு டைம் இல்லை. போலீஸோட இயல்பு, போலீஸ் எப்படி நிற்பான், போலீஸ் எப்படி நடப்பான், போலீஸ் எப்படி சல்யூட் அடிப்பான், போலீஸ் எப்படி போய் பண்ணுவான், அவரோட அப்ரோச் என்ன. இப்போ நான் ஒரு சீனில் அந்த சீன் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். உன் பேர் என்ன அப்படிப்பேன். அந்த அம்மா பேரை சொல்லும். உன் ஃபோன் நம்பர், நீ தானே கொன்ன அப்படின்னு கேட்பேன். ஒன்று நான் எங்கே சார் என்ன சார் எப்படி கேட்குறீங்க? பேர் என்னம்மா, நீ தான் எதாவது பண்ணியிருப்பேன்னு சொன்னாங்க அப்படிமா. சார் நானும் ஒன்றும் பண்ணல சார் அப்படின்னு. சரி உன் ஃபோன் நம்பர் கொடு. என்கிட்ட ஃபோன்லாம் இல்லை சார். ஸோ உன் புருஷன் இருக்கானா அப்படின்னு கேட்பேன். புருஷன் இருக்கான். உன் புருஷன் நம்பர் சொல்லிவிடு. புருஷன் நம்பர் இல்லை, அப்போ எப்படி பேசுற அப்படின்னு நான் கேட்பேன். பேசுறது கதை சேர்த்துட்டு போயிடும். இந்த டைலாக்கு எழுதலை, சீனில் கிடையாது, விசாரிக்கணுங்கிறது மட்டும்தான். போய் விசாரிச்சு உங்கள் பேர் என்ன அப்படின்னு எழுதணும். ஆனால் நான் டேரக்டராக இருக்கனால, இந்த கேரக்டர் தெரிஞ்சனால, போலீஸை பற்றி நிறைய தெரிஞ்சனால, அவங்க அக்யூஸ்டுமே நம்ம கேள்வி கேட்டால் அவங்க உழைடுவாங்க சில டைமில். அப்படின்றது ஆல்ரெடி நான் போலீஸ்குள்ளே பழகிறப்ப தெரியும். அப்போ நான் ஒரு போலீஸாக போய் நின்று இதை கேட்குறேன். ஓகே, இது கிடைக்காதுல்ல. ஆமாம், அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு. அதனால இந்த டிசிஷன். மாமன் மாதிரியான ஒரு பெரிய ஹிட், பெரிய பிளாக் பஸ்டர், அவ்வளோ பெரிய கலெக்ஷன் கொடுத்து அப்படிங்கும்போது இந்த பிரசாந்த் பாண்டியராஜோட அடுத்த படம் என்ன பண்ண போறாரு, யார் ஹீரோ பண்ண போறாரு, அந்த ஒரு எதிர்பார்ப்புலாம் இருக்குல்ல, அதெல்லாம் ஃபேஸ் பண்ணிருக்கீங்களா? நிறைய பேர் கேட்டுட்டே இருப்பாங்களே, ப்ரெஷரா இருக்குங்களா, என்ன பண்றீங்க? இதுக்கு நான் நடிக்கிறேங்க, அவங்களும் ஹாப்பி. புது முயற்சி தானே ப்ரோ. ஓகே, இல்லை அடுத்தது நான் சொல்கிறேன், சீக்கிரம் சொல்கிறீங்களா? சீரியஸ்லி தேங்க்யூ ஸோ மச். தென் வந்துட்டு இந்த மாதிரியான அந்த ஒரு க்ரைம் த்ரில்லர்ஸ், அந்த போலீஸ், அந்த இது வந்து ஆக்சுவலாக உங்களுக்கு ரொம்ப அழகாக ஒர்க் அவுட் ஆகுது. இப்போ ஐ மீன் டேரக்டராகவும் சரி, ஆக்டராகவும் சரி, தொடர்ந்து நிறைய டேரக்ஷனாகவும் இந்த மாதிரியான ஒரு வெப் சீரிஸ் நிறைய கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நன்றி. மே 29 முதல் ஜூன் 1 வரை ஜேம்சன் கோ ஃபவுண்டேஷன் டே ஃபிளாஷ் சேல். ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம், 20 ரூபாய்.